ஈரோடு மணிகண்டன் பேசுகிறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 17 மாடு எடுத்துருக்குறோம். தூத்துக்குடிங்க, காரைக்குடி, பெரம்பலூர், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, அப்போ இங்கே லோக்கலில் கொடிவேரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல், அப்புறம் விழுப்புரம், அதெல்லாம் எடுத்துருக்குறோங்க. மொத்தம் 17 மாடு எடுத்துருக்குறோம். எல்லாமே பெரிய பெரிய மாடு தான் எடுத்துருக்கோம். இந்த வாரம் சின்ன பட்ஜெட் மாடு அவ்வளோக்கு ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு கன்னியாகுமரிக்காரருக்கு மட்டும் ஒரு அளவான மாடுகளை எடுத்து கொடுத்துருக்கோம். அது போக நம்ம மில்கிங் மிஷினை இந்த வாரம் வந்து இடையில வந்து நம்மக்கிட்ட வீட்டில் வந்து நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. இன்னைக்கு வந்து சந்தையிலே நம்ம கஸ்டமர்கள் வந்து நம்மக்கிட்ட மாடு வாங்கிட்டு மில்கிங் மிஷினும் வாங்கி கையோட ஆட்டோவில் போட்டுக்கிட்டு எல்லாமே போயிட்டாங்க. எல்லாமே ஜென்ரேட்டரோடு வாங்கிட்டு போயிருக்காங்க. 5 மாடு 10 மாடு கறக்கவே ஜென்ரேட்டரோட நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு வண்டியில் லோடு ஏற்றி போயிட்டாங்க. இதுக்குன்னு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ண மாடு வாங்க வர்றவங்க கையோட மில்கிங் மிஷினும் வாங்கிட்டு கையோட போய்க்கிறாங்க. நம்ம அதுக்கு எப்படி இது பண்ணணும்னு சொல்லி நம்ம சர்வீஸ் மேனை வர சொல்லி அவங்களுக்கு ஒரு கைடும் கொடுத்துட்றோம். இப்படி ஃபிட் பண்ணோம் என்ன ஏதுன்னு சொல்லி ஆயில், பல்செட்ரு, எக்ஸ்ட்ரா ஒரு பல்செட்ரு, ஆயில் எல்லாமே நம்ம அடிஷ்னலாக கையில் கொடுத்து நம்ம தாட்டி விட்றாங்க. நம்ம கம்பெனி ஸ்டாஃப் சர்வீஸ் ஆளுகளும் வந்து டெமோ கொடுத்துட்றாங்க. சந்தையிலே டெமோ கொடுத்துட்றாங்க. நீங்கள் வாங்கின மாடுகளுடைய ஆரம்ப விலை ஒரு 50,000 53,000 இருக்குதுங்க. 53,000 97 முடியும் இருக்குது. 97 வரைக்கும் அதிகபட்சம் வந்துட்டு 97. ஆமாம். இந்த வாரம் ஆமாம். எல்லாத்துக்குமே டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பசங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு இன்னும் இப்போ நான் 20-30 ரேட்டுக்கு வண்டி வேணுனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளது வந்து எல்லாமே கிலோமீட்டருக்கு 16 ரூபா அப் அண்ட் டவுனு தாங்க வாடகை. வழி செலவு, டோல்கேட்டெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. வழி செலவெல்லாம் கஸ்டமர் பார்த்துக்கணும். டோல்கேட்டெல்லாம் வந்து நம்ம வண்டி நம்ம பசங்க பார்த்துக்குவாங்க. லோக்கல் வாடகைன்னா ஃபிக்ஸடு வாடகை, ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளது ஃபிக்ஸடு வாடகை. லாங்குன்னா கிலோமீட்டர் கணக்கு. அது 4 மாடெல்லாம் ஏற்றுனா கிலோமீட்டருக்கு 18 ரூபா கணக்கில் நம்ம பண்ணி தரோம். வண்டி வந்து சேஃப்டிங்க. நம்ம ஆளுங்க வந்து எப்பயுமே நம்மக்கிட்ட 3-4 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. அதனால் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதாவது நம்ம பசங்க ஜென்யூனாக போய் லேடிஸாவது ஜென்ஸாவது யாராக இருந்தாலும் டீசெண்டாக போய் இறக்கி கொடுத்து பக்குவம் பண்ணி தான் ஆட்டை கொடுத்துட்டு அவங்க நம்ம இங்கே வாங்கி கொடுத்துறோம். பசங்க அங்கே போனாலும் இடத்த பொறுத்து எப்படி வச்சுருக்கணும் என்ன பண்ணணும் நம்ம பசங்களும் நம்ம கூட இருந்ததுனால ட்ரைனிங் கேட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மாடு இப்போ நல்லா பாருங்க இடம் கொஞ்சம் பத்தல, பராமரிப்பு பத்தாதாட்டுக்குது, நல்லா கையில் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. சரிங்க. இப்போ வந்த கஸ்டமர்லாம் புதுசாக ஆளுங்க வந்திருக்காங்களா இல்லை பழைய கஸ்டமர் வந்திருக்காங்க? பழைய கஸ்டமர் சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் போன வாரத்துக்கு முன்னால் சொன்ன கஸ்டமர் வாங்கிட்டு போனவங்க ரெக்கமெண்ட் சொல்லி இந்த வாரம் அரியலூர்லேருந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் நல்லா வந்திருக்காங்க. கஸ்டமர் நிறைய பேர் வந்திருக்காங்க. போன வாரம் வந்து ஒரு விசிட் வந்து பார்த்துட்டு இந்த வாரம் மாடு வாங்க வந்தவங்களும் வந்திருக்கிறாங்க. அது போக இந்த வாரம் நிறைய மாடு எடுக்கணும். அவங்க வர முடியாத சூழ்நிலைனால அவங்க வரல. அடுத்த வாரம் இன்னும் மாடு நிறைய எடுப்பாங்க. இந்த வாரம் அவங்க வந்திருந்தாலும் கொஞ்சம் சிரமம் தான். இன்னும் நிறைய மாடு அடுத்த வாரம் இன்னும் எடுக்கிற வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ ஒரு கஸ்டமர் இந்த வாரம் வர வேண்டியது நம்மக்கிட்ட சாப் கட்டுரு மில்கிங் மிஷினெல்லாம் கேட்டிருக்காரு. மொத்தம் ஒரு 7-8 மாடு அவர் ஒருத்தர் எடுக்கணும். வரல. இப்போ அவர் 2.5 லட்ச ரூபா நேற்று பணம் போட்ட பணம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒன்றும் அவர் வரல. அவர் ஃபோன் பண்ணால் எடுக்கல. அவர் வந்துடுவார். அடுத்த வாரங்கிறது வருவார். அவர் நம்மக்கிட்ட ஒரு மாதம் 2 மாதமே நம்ம டச்சில் தான் இருக்காது. வெளியும் கூட்டிகிட்டு போய் பண்ணையில் காமிச்சிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம சந்தையில் நான் எடுத்துக்கலான்னு சொல்ல காட்டி சந்தையில் பார்த்து எடுத்துடலான்னு ஐடியாவில் இருக்கும். சரிங்க. எல்லா கஸ்டமரும் உங்களுக்கு திருப்திகரமாக நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க? ஆமாம். நம்ம விருப்பத்துக்கு எடுத்து தரீங்களா இல்லை இதை நல்லா என் விருப்பத்தில் எனக்கு பிடிச்ச மாட்டை காமிப்பேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுப்பாங்க. பிடிக்கல, ஆனால் இது பிடிக்கல வேறு மாடு பார்க்கலான்னு சொன்னாலும் வேறு மாட்டை காமிச்சிருவாங்க. அதுதான் நம்ம யாரையும் வலுக்கட்டாயம் பண்ண மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். சுழி இருந்தாலும் சுழி இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். சுழி சுத்தமாக தான் மேக்ஸிமம் எடுப்போம். எனக்கு சுழியெல்லாம் முக்கியம் இல்லைனா அப்படின்னு சொன்னாங்களா நம்ம நல்ல மாட்டை பார்த்து எடுத்து கொடுப்போம். அதுவும் நம்ம மோசமான சுழியெல்லாம் நம்ம எடுத்து தர மாட்டோம். நமக்கு பிடிச்ச மாட்டை காமிப்போம். அவங்களுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம். பிடிக்கலைன்னா திரும்பி நம்ம வலுக்கட்டாயம் பண்ணுற வேலையும் கிடையாது. நம்ம பாஷையும் வந்து பாஷை பேசி வியாபாரம் பண்ணுறதில்ல. நம்மக்கிட்ட தெரிஞ்ச இருக்கப்பட்ட ஆளு வருவாங்க, இல்லாதப்பட்டவங்க எல்லாரும் வருவாங்க. அதனால நம்ம யாருக்கிட்டையும் பாஷை பேசி வியாபாரம் பண்ணுறதில்ல. டைரக்ட் வியாபாரம். 80,000னா 60,000 தரேன், 65,000 தரேன், அப்படி தான் நேரடி வியாபாரம் தான். பாஷை பேசியோ மறைச்சா அது பாஷை பேசுறதுல ஒன்றும் ஒளி மறைவெல்லாம் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்னமா பேசுகிறாங்க ஏதுமா பேசுகிறாங்கன்னு அவங்க ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அதனால வந்து சொல்கிறேன், நம்ம இன்னைக்கு பாஷை பேசினாலும் அவங்க என்னமோ பேசிக்கிறாங்க, அவங்கள ஒரு வேலை சொல்கிறாங்கங்கிற மாதிரி ஆயிரும். நம்ம டைரக்ட் வியாபாரம். நம்மக்கிட்ட வந்து இருக்கப்பட்டவங்க வந்து இல்லாதப்பட்டவங்க ஒரு பொதுவான ஆளுக்கு வந்தாலும் ஈஸியாக மாட்டு வியாபாரம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. ஓகேங்க, நன்றிங்க.